ஹாய், நான் உங்கள் ஜோஸ்வல்லா.comலேருந்து. எல்லாருக்கும் சொந்த ஊரில் வீடோ இல்லைனா அட்லீஸ்ட் நிலமாவது வேணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இதை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நான் காலையில் வாக்கிங் போகிறேன், ஒரு வீட்டோட மாடியில் பார்க்குறேன், ஒரு 8வது மாடியோட பால்கனியில் ஒரு நாயை கட்டி போட்டிருக்காங்க. அந்த நாய் 8வது மாடி பால்கனியில் நின்று ஒரு சாலையில் போகிறவங்களை குறைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டோட உரிமையாளர் அதை பூட்டி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா நம்ம இரவில் பார்க்குறேன், இரவுலையும் 8வது மாடியிலேயே இருக்குது. ஒரு 8வது மாடியில் ஒரு நாய் இருக்குங்கிறது என் தலைக்கு மேலே ஒரு நாய் இருக்கிற மாதிரி நான் உணர்றதோட ஒரு நாயை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு உணவு கிடைக்குதுங்கிற ஒரு காரணத்தை தவிர அந்த நாய் அங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கா? அப்போ உணவு கிடைக்குங்கிற ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு பேரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நான் அதை ஒரு நாயா பார்க்கல. இன்னொன்று நவீன வாழ்க்கையினோட அபத்தம். ஒரு 8வது மாடி பால்கனியில் ஒரு நாய் நின்று தூரத்துக்க நட்சத்திரங்களை குலைச்சிட்டு இருக்குது, கடந்து போற பறவைகளை குலைச்சிக்கிட்டு இருக்குது, தெருவில் போறவங்களை இருக்கு, அதுக்கு யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அது கொலைப்பதை நிறுத்திட்டு பார்த்துட்டே இருக்கு. பரிதாபமா இருக்கு. இது ஒரு காட்சியே. ஆனா இதை சொல்ல முற்பட்டா இது நான் இந்த காட்சியே இல்லை, நகரத்துல இந்த நிலையில இருக்கக்கூடிய எல்லாரையும் சொல்றதா மாறிடுது. இப்படி எண்ணிக்கையற்று சொல்றதுக்கான மனிதனுக்கும் பொருந்தும். மனிதனுக்கும் பொருந்தும். இப்படி ஒரு தாத்தா பாட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க,